வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். கடந்த முறை சுப்பிரமணியசாமி தமிழ்நாட்டில் செய்த சாதனைகளை பற்றி சொல்லியிருந்தேன். இப்பொழுது இரண்டாவது பாகமாக டாக்டர் சுப்பிரமணியசாமி செய்த சாதனைகள் தமிழ்நாட்டில் இப்பொழுது சொல்லப்போகிறேன். அவர் ஆர்ப்பாட்டம் செய்தோ, கலவரம் செய்தோ, தொண்டர்களை துப்பாக்கி சூட்டில் சாக அடித்தோ, மறியல் செய்தோ, தொண்டர்களை சிறைக்கு செல்ல வைத்தோ எந்த சாதனையும் செய்யவில்லை. அவர் தன்னுடைய புத்தி கூர்மையினால் நீதிமன்றத்தை, அரசியல் சாசன சட்டத்தின்படி நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அதன் அடிப்படையிலேயே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அனைவருக்குமே தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார். தொண்டர்களை மறியலில் ஈடுபட வைப்பதில்லை, காவல்துறை தாக்க விடுவதில்லை, சிறையில் தள்ளி அந்த குடும்பம் அனாதையாகுவதில்லை. தன்னுடைய ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவதற்காக அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையிலேயே கோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்து பொறுமையாக காலங்கடந்தாலும் இருந்து இந்த சாதனைகளில் அனைத்தையும் செய்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் ராமர் பாலம். 750 கோடி அதுக்காக மத்திய சர்க்கார், கருணாநிதி சர்க்கார் ரெண்டும் கூட்டு சேர்ந்து ஒதுக்கினார்கள். ராமர் பாலத்தை இடிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதற்காக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அதன் இறுதி தீர்ப்பிலே உச்ச நீதிமன்றம் ராமர் பாலத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. 2, தென் மாநில நதிகளை இணைத்தால் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஒரிசா போன்ற மாநிலங்கள் அத்தனையும் செழிப்பாக இருக்கும் என்பதற்காக ஒரு திட்டத்தை வகுத்து அதன் அடிப்படையிலேயே தென் மாநிலத்தில் ஓடக்கூடிய மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, வடபெண்ணை, தென்பெண்ணை, தாமிரபரணி இது போன்ற அனைத்து நதிகளையும் இணைத்து நீர்வழி சாலையை உருவாக்கி விட்டால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல 2 பாதைகள், நெடுஞ்சாலை பாதைகள் கிடைக்கும். நீர்வழி சாலையை உருவாக்க முடியும். வருடம் பூராவும் தண்ணீர் பிரச்சனை இருக்காது என்று ஒரு திட்டத்தை வகுத்து பூம்புகார் டு தலைக்காவிரி வரை தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடக மாநிலத்திலே தலைக்காவிரி வரை, காவேரி உற்பத்தி ஆகிற மலை வரை நாங்கள் ரத யாத்திரை சென்று அதை திட்டமாக வகுத்து அன்றைய மத்திய சர்க்கார் இடத்திலே கொடுத்தோம். சந்திரசேகர் அதை நிறைவேற்றுவதற்கு இருந்தார். 25,000 கோடி அன்றே 90லே 25,000 கோடி உலக வங்கி கடன் இல்லாமல், வட்டி இல்லாமல் கொடுப்பதற்கு தயாராக இருந்ததை சுப்பிரமணியசாமி ஏற்படுத்தினார். அந்த திட்டம் நிறைவேறியிருந்தால் இன்று காவேரி தமிழ்நாடு பிரச்சனை, கர்நாடகா தமிழ்நாடு தண்ணீர் பிரச்சனை, கேரளா தமிழ்நாடு தண்ணீர் பிரச்சனை, மற்ற மாநிலத்தினுடைய தண்ணீர் பிரச்சனை கூட வந்திருக்காது. நீர் மின்சாரம் கிடைச்சிருக்கும். பல லட்சம் பேர் வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கும்.
அந்தந்த மாநிலத்திலேயே அந்தந்த மாநிலத்தை உறுப்பினர்களை வைத்து அதை செய்திருக்கலாம். அதனுடைய டெக்னாலஜி இஸ்ரேலில் இருந்தது. அதை பயன்படுத்துவதற்கு அனுமதி கேட்டிருந்தார். அதுவும் கொடுக்க தயாராகிவிட்டார்கள். 20 ஆண்டுகள் முடிக்கும். 91 இருந்து 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளிலே இந்த திட்டத்தை முடிக்கலாம் என்பது அவர் கூறிய இந்த திட்டம். இது நடந்திருந்தால் விவசாயம் செழித்திருக்கும், தொழில் வளம் பெருகிருக்கும், அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும். அது இதுவரை எந்த அரசாங்கமும் அது செய்யவில்லை. அதான் தென் மாநில நதிகள் இணைப்பு திட்டம். டாக்டர் சுப்பிரமணியசாமி கொண்டு வந்த திட்டத்தை ஜனதா கட்சி அன்று 90 ஆரம்பித்து திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மக்கள் மத்தியிலே தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினோம். 2 3 சிதம்பரம் அந்த நடராஜர் கோவிலை கருணாநிதி ஆட்சியில் இருக்கின்ற போது அரசு உடைமையாக்கினார். அறநிலைத்துறைக்கு ஒப்படைத்தார். அது சிதம்பரம் கோவிலுக்குள்ளவே கழிவறைகளை கட்ட ஆரம்பித்தார். அதை இடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்தார் பல இடங்களிலே. அதை சுப்ரீம் கோர்ட்டிலே சுப்பிரமணியசாமி தடை உத்தரவு வாங்கி சிதம்பரம் கோவிலுக்குள் அறநிலைத்துறை செல்லக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பை அந்த தீட்சகர்களுக்கு சுப்பிரமணியசாமி வாங்கி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்திலே நம்முடைய பெரிய ஜெயலலிதா ஆட்சிக்கு வருவதற்கு 91 ஆட்சிக்கு வருவதற்கு அவர்தான் மூல காரணம். அவர் சந்திரசேகர் ஆட்சியில் சந்திரசேகர் ஆட்சியில் சட்டம், வர்த்தகம், நீதி 3க்கும் அவர் அமைச்சராக இருந்ததனால் 91 தேர்தலிலே ஜெயலலிதா வெற்றி பெறுவதற்கு பல விதத்திலே நாங்கள் உதவி செய்தோம். சந்திரசேகருடைய உதவி இல்லை என்றால் ஜெயலலிதா வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஆனால் ஜெயலலிதா நன்றி கெட்ட ஒரு பெண்மணி. பிறகு எங்களையே தாக்கினார். எங்களை கொலை செய்வதற்கு, சுப்பிரமணியசாமியை கொலை செய்வதற்கு விடுதலை புலிகளோடு தொடர்புடைய ஒட்டு படத்தை வைத்து சாமியை சென்னையில் இருந்து மதுரைக்கு அழைத்து செல்லும்போது இடையிலே அவரை சாகடிப்பதற்கு வேண்டிய திட்டத்தை வகுத்திருந்தார். அன்றைய ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி டர்பன் சீனிவாசன் அவர்கள்தான் அவரை வாழப்பாடி மூலியமாக காப்பாற்றினார். அது தரிய வரலாறு. அது மட்டுமல்ல, நம்முடைய உலக வர்த்தகத்துக்கு நம்முடைய நரசிம்மராவ் அவர்கள் இவரை தலைவராக்கி மத்திய மந்திரி அந்தஸ்து உள்ளவராக இவருக்கு கொடுத்து அதை சிறப்பாக நிறைவேற்றினார். சந்திரசேகர் ஆட்சியில் இருக்கும்போது சந்திரசேகர் இஸ்ரேலுக்கு தூதரகம் அமைப்பதற்கு நரசிம்மராவ் மூலியமாக அவர் இங்கே தூதரகத்தை அமைத்து அவர் வீட்டிலேயே தூதரகம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். அதனால்தான் இஸ்ரேல் இன்று வரை சாமிக்கு நன்றி கடனாக இருக்கிறது. இன்னும் அடுத்து நிறைய நாங்கள் செய்ததை சொல்வோம். விவசாயத்துக்கு செய்தது, தொழிலாளர்களுக்கு செய்தது,
காவல்துறை சங்கம் அமைப்பதற்கு செய்தது. இது போன்ற நிறைய செய்திருக்கிறோம். ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை. இந்த லஞ்சம் ஒழிப்பை எதிர்த்து கருணாநிதியும் ஜெயலலிதாவும் செய்த அட்டுழியத்தை எதிர்த்து நீதிமன்றத்திலே வழக்காடிதான் பல வழக்குகளை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அடுத்த முறை மீண்டும் இதை பற்றி நான் விரிவாக பேசுவேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.